சீன புத்தாண்டை முன்னிட்டு 23வது ஓப்ஸ்லாமாட் பாதுகாப்பு நடவடிக்கை. ரோந்து பணிகளில் தீவிரமாகும் கோலாலம்பூர் போலீசார். ஆம்புலன்ஸ் வண்டிக்கு வழிவிடாமல் பாதையை மறைத்து நின்ற 2 வாகன ஓட்டிகளுக்கு போலீஸ் வலைவீச்சு. தமிழக சதுரங்க வீராங்கனை வைசாலியிடம் கைகுலுக்க மறுத்த உஸ்பெகிஸ்தான் வீரர். டிரம்ப் மீதான குற்றவியல் வழக்குகளில் தொடர்புடைய பல அதிகாரிகளை அமெரிக்க நீதித்துறை நீக்கியது. மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்கா வளைகுடா என மாற்றவுள்ள கூகுள் மேப்ஸ். இவ்வாண்டு சீன புத்தாண்டை முன்னிட்டு 23வது ஓப்ஸ்லாமாட் பாதுகாப்பு இயக்கத்தின் போது ரோந்து பணிகளை கோலாலம்பூர் போலீஸ் தீவிரப்படுத்துவர் என மாநகர் போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ அஸ்ரி அக்மர் ஆயோப் தெரிவித்தார். நேற்று தொடங்கிய இந்த நடவடிக்கை பிப்ரவரி 2ஆம் தேதி வரை நடைபெறும். போக்குவரத்து சுமூகமாக இருப்பதை உறுதி செய்வதுடன் குற்றத்தடுப்பு ரோந்து மற்றும் இதர பணிகளிலும் ஈடுபடுவதற்கு 363 போலீஸ்காரர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர். நேற்று மட்டும் மாநகரில் பல்வேறு சோதனை நடவடிக்கையில் 127 போலீஸ்காரர்கள் ஈடுபட்டனர் என 23வது ஓப்ஸ்லாமாட் பாதுகாப்பு நடவடிக்கையை புக்கிட் பின்தாங்கில் தொடக்கி வைத்த போது அஸ்ரி கூறினார். போக்குவரத்து சுமூகமாக இருப்பது மற்றும் சாலையை பயன்படுத்துவோர் பாதுகாப்புடன் தாங்கள் செல்லும் இடங்களை சென்றடைவதை உறுதிப்படுத்துவதில் இவ்வாண்டு சாலை பாதுகாப்பு இயக்கம் கவனம் செலுத்தும் என அவர் கூறினார். மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய 58 இடங்கள் மற்றும் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் 16 பகுதிகளையும் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய். பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். தைப்பூசத்தை முன்னிட்டு பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் மற்றும் தண்ணீர்மலை பால தண்டாயுதபாணி ஆலயமும் இணைந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒன்றினை நடத்தின. இதில் பிரபல ஆன்மீகவாதி டாக்டர் பாண்டிதுரை அவர்கள் தைப்பூசத்தின் ஆன்மீக தத்துவங்கள், சடங்குகள் மற்றும் பாரம்பரியங்களை விளக்கும் பேருரையை நிகழ்த்தினார். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் செலுத்தும் நேர்த்தி கடன்களான காவடி எடுப்பது, செடில் குத்துவது மற்றும் தேங்காய் உடைப்பது போன்ற சடங்குகள் குறித்து அவர் விளக்கமளித்தார். தெய்வீக அர்ப்பணிப்பும் தன்னிலை தூய்மைப்படுத்துதலின் அடையாளமே காவடி எடுப்பது என அவர் குறிப்பிட்டார். கதைகளா இதை பார்க்காதீங்க. இடும்பன் கொண்டு போன சிவகிரி சக்திகிரி மலையெல்லாம் அதை நான் ஓரமா வைக்கிறேன். ஆனா அந்த காலத்துல கொண்டு போன விதம், இப்ப இந்த நாசி கண்டாக அந்த காலத்துல கொண்டு போனாங்க தெரியுங்களா, காண்டா கட்டையை போட்டு குறுக்க போட்டு அது மாதிரி சைட்ல 2 போட்ட மாதிரி இந்த 2 விவசாய பொருட்களை எல்லாம் முருகப்பெருமானுடைய அந்த திருக்கோவிலுக்கு சென்று வழங்கினார்கள். எதற்கு? நன்றி பெருக்கோடு கொடுத்தார்கள். என்ன நன்றி பெருக்கோடு கொடுத்தார்கள்? இதுவெல்லாம் நீ கொடுத்தது, உன்னிடம் கொடுத்து உண்பது. தைப்பூசம் என்பது சடங்குகளை மட்டும் குறிக்கும் நிகழ்ச்சியாக இல்லாமல் அது மனிதனின் ஆன்மீக பயணமும் தன்னிலை அறியும் வழியுமாகும் என டாக்டர் பாண்டிதுரையின் உரை அனைவருக்கும் வலியுறுத்தியது. இந்த நிகழ்ச்சி பக்தர்களுக்கு தைப்பூசத்தை ஆழமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்கியது. ஆயிரத்தாம் சாலையின் 25வது கிலோமீட்டரில் ஆம்புலன்ஸ் வண்டியின் வழியை மறைத்து 2 வாகன ஓட்டிகள் வைரலாகியுள்ளனர். இதையடுத்து அவ்விரு உள்ளூர் ஆடவர்களும் தேடப்படுவதாக கூலாய் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் தான் சிங்லி கூறினார். சம்பவத்தின் போது அந்த ஆம்புலன்ஸ் வண்டி அவசர சிகிச்சைக்காக ஜோஹர் பாரு சுல்தானா அமீனா மருத்துவமனைக்கு நோயாளியை ஏற்றி சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலை நெரிசலில் ஒரு ஹோண்டா காரும் எக்ஸோரா ரக எம்பிவி வாகனமும் ஆம்புலன்ஸ் வண்டிக்கு வழிவிடாமல் நின்று கொண்டிருந்தன. 1 நிமிடம் 26 வினாடி வீடியோவில் அது பதிவாகி வைரலும் ஆகியுள்ளது. ஆம்புலன்ஸ் வண்டி, தீயணைப்பு வண்டி, போலீஸ் வாகனம் போன்றவற்றுக்கு வழிவிடாமல் இருப்பதும் விதிமீறலே என தான் சிங்லி வாகன ஓட்டிகளை நினைவுறுத்தினார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். பினாங்கு துறைமுக கரையோர பகுதியில் ஒரு படகில் இருந்து சுடும் ஆயுதங்களை கடல் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்.
5 கைத்துப்பாக்கிகள், ஒரு பெரிய துப்பாக்கி, 211 தோட்டாக்கள் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். கரையோர பகுதியில் கடத்தல் நடவடிக்கை குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து போலீஸ் அச்சோதனையில் இறங்கியது. இதையடுத்து படகில் இருந்த 2 இந்தோனேசியா ஆடவர்கள், 2 உள்ளூர் ஆடவர்கள் என 4 கைதாகினர். உரிமம் அல்லது அனுமதி இல்லாமல் சுடும் ஆயுதங்களை வைத்திருப்போருக்கு கடும் தண்டனை விதிக்க வகை செய்யும் 1971ஆம் ஆண்டு சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் அவர்கள் விசாரிக்கப்படுகின்றனர். கைப்பற்றப்பட்ட சுடும் ஆயுதங்களின் உண்மை மதிப்பு ஆராயப்பட்டு வருகிறது. அமெரிக்க புவியியல் பெயர்கள் அமைப்பில் அதிகாரப்பூர்வமாக புதுப்பிக்கப்பட்டவுடன் கூகுள் மேப்ஸ் மெக்சிகோ வளைகுடா என்ற பெயரை அமெரிக்க வளைகுடா என்று மாற்றும் என எக்ஸ் இடுகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பெயர் அமெரிக்காவில் பயன்படுத்தப்பட்டாலும் மெக்சிகோவில் அது தொடர்ந்து மெக்சிகோ வளைகுடா என்ற பெயரையே கொண்டிருக்கும். எனினும் அந்த இரு நாடுகளுக்கும் வெளியே இருக்கும் மக்கள் பழைய மற்றும் புதிய பெயர்களை பார்க்க முடியும். கூகுள் மேப்ஸுக்கு சொந்தமான கூகுள் அல்பபெட் இனி டெனாலி சிகரத்தை மெக்கின்லே மலை என்ற புதிய பெயரை பயன்படுத்தும். மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என்றும், அலாஸ்காவின் டெனாலி சிகரம் மெக்கின்லே மலை என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உள்துறை அமைச்சு வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான குற்றவியல் வழக்குகளில் தொடர்புடைய பல அதிகாரிகளை அமெரிக்க நீதித்துறை நேற்று நீக்கியது. அதிபருக்கு எதிராக வழக்கு தொடுப்பதில் அவர்களின் குறிப்பிடத்தக்க பங்கின் காரணமாக அவரது நிகழ்ச்சி நிரலை உண்மையாக செயல்படுத்த இந்த அதிகாரிகள் நம்ப முடியாது என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சட்டத்துறையின் இடைக்கால தலைவர் ஜேம்ஸ் மெக்ஹென்றி இந்த முடிவை எடுத்தார் என்று நீதித்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்களில் எத்தனை பேர் இப்போது வேலையில் இருந்து நீக்கப்பட்டனர் என்று அந்த அதிகாரி குறிப்பிடவில்லை. ஆனால் 12க்கும் மேற்பட்டோர் இந்த பட்டியலில் அடங்குவர் என அமெரிக்க நீதித்துறையும் அமெரிக்க ஊடகங்களும் தெரிவித்தன. இவர்களில் நீதித்துறையில் உள்ள தொழில் வழக்கறிஞர்களும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ட்ரம்பிற்கு எதிராக 2 கூட்டரசு வழக்குகளை தாக்கல் செய்த சிறப்பு வழக்கறிஞர் ஜாக் ஸ்மித் இம்மாத தொடக்கத்தில் ராஜினாமா செய்தார். 2020 தேர்தல் முடிவுகளை முறியடிக்க சதி செய்ததாகவும், வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறிய பின் ரகசிய ஆவணங்களை தவறாக கையாண்டதாகவும் ட்ரம்ப் மீது ஜாக் ஸ்மித் குற்றச்சாட்டை கொண்டு வந்தார். எந்த ஒரு வழக்கும் விசாரணைக்கு வரவில்லை மற்றும் ஸ்மித் பதவியில் இருக்கும் அதிபருக்கு எதிராக வழக்கு தொடரக்கூடாது என்ற நீண்டகால நீதித்துறை கொள்கைக்கு இணங்க நவம்பர் மாதம் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற பின் அந்த இருவரையும் குடியரசுக் கட்சி நீக்கியது. நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சதுரங்க போட்டியில் தமிழக கிராண்ட் மாஸ்டரும் பிரக்ஞானந்தாவின் சகோதரியமான வைஷாலியுடன் இஸ்லாமிய போட்டியாளர் கைகுலுக்க மறுத்த சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் நொடிபெக்குடன் வைஷாலி கைகுலுக்க முயன்றபோது அதை மறுக்கும் விதமாக அவர் கையை காட்டினார். வைஷாலிக்கு அது தர்ம சங்கடமாக அமைந்த நிலையில் சமூக ஊடகங்களில் அவ்விவகாரம் சர்ச்சையாக வெடித்தது. மத ரீதியான காரணங்களால் தான் வைஷாலிக்கு கை கொடுக்கவில்லை என்றால் ஏற்கனவே ஒரு பெண் போட்டியாளருடன் கை குலுக்கியது எப்படி என வலைத்தளவாசிகள் கேள்விகளால் துளைத்தெடுத்தனர். இந்நிலையில் தனது எக்ஸ் தளத்தில் நொடிபெக் அது குறித்து விளக்களித்துள்ளார். ஓர் இஸ்லாமியரான நான் பெண்களை தொடமாட்டேன் என்பதை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் 2023 திவ்யா என்ற போட்டியாளருடன் நான் கை குலுக்கியது தவறுதான் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்றார் அவர். தம்மால் கை குலுக்க இயலாது என்பதை வைஷாலியிடம் போட்டிக்கு முன்பாகவே சொல்ல முடியாமல் போய்விட்டதாக நொடிபெக் கூறினார். மற்றபடி வைஷாலியை அவமானப்படுத்துவது தன் நோக்கமல்ல, அவரையும் அவரின் சகோதரரையும் தாம் பெரிதும் மதிப்பதாக கூறிய நொடிபெக் தமது அச்செயல் வைஷாலியை பாதித்திருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக கூறினார். ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டேட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. தென்கிழக்கு ஆஸ்திரேலியாவின் புறநகர் பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் இதுவரை 65,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு அழிந்துள்ளது.
அது சிங்கப்பூரின் மொத்த பரப்பளவுக்கு சமமானதாகும். விக்டோரியா மாநிலத்தில் தேசிய பூங்காவில் தொடங்கிய அக்காட்டுத்தீ தற்போது மெல்பனுக்கு தென்மேற்கே 330 கிலோமீட்டர் தொலைவில் சிறிய விவசாய பட்டணமான டிம்போலாவை நோக்கி நகருகிறது. டிம்போலாவில் இதுவரை சுமார் 100 பேர் நிவாரண மையத்தில் பதிந்து கொண்டுள்ளனர். தீயை அணைக்க கடுமையாக போராடி வரும் தீயணைப்பு வீரர்கள் இன்னும் வெளியேறாமல் இருப்போருக்கு காலம் கடந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இனியும் வீடுகளில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறுவது ஆபத்து என்பதால் வீட்டுக்குள்ளேயே தஞ்சமடைந்து நிலவரங்களை கண்காணித்து வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீறி வெளியேறினால் நிலைமை கைமீறி போய்விடும் என எச்சரித்துள்ளனர். ஆஸ்திரேலியா முழுவதும் அதிகரித்து வரும் வெப்பநிலை கடுமையான இயற்கை பேரழிவுகளுக்கு தூண்டுதலாக இருப்பதாக அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இதற்கு முன் 2019-2020 ஆண்டுகளில் ஏற்பட்ட காட்டுத் தீயில் மில்லியன் கணக்கான விலங்குகள் மடிந்து பூர்வீக காடுகள் அழிந்து முக்கிய நகரங்களை அடர்ந்த புகை சூழ்ந்தது குறிப்பிடத்தக்கது.